அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கும்போது, துலாம் ராசிக்கு ராகு 5ல் இருக்கிறார். 5ல் ராகு புத்திர தோஷத்தை தருவாரா என்றால், இந்த குருவின் பார்வையில் இருப்பதால் பெரிய பாதிப்புகளை தரமாட்டார். பூர்வீகத்தை விட்டு வெளியிடத்தில் குடியிருக்க வைக்கும் வாய்ப்பு உண்டு. அது சுய ஜாதக ஆய்வுக்கு பிறகு உறுதி செய்து கொள்ளலாம். ராகுவை பொறுத்தவரை உங்களுக்கு பாட்டன் வர்க்க வழிகளில் சிறிது கவனமுடனும் நிதானமுடனும் செயல்படுவது சிறப்பாகும். மேலும் ராகு ஓரளவுக்கு 5ல் இருக்கும்போது புத்திர வகையிலும் புத்திரர்களுடைய மேன்மைகளில் எதிர்பாராத முன்னேற்றத்தையும் தருவார். அதே நேரத்தில் புத்திரர்களால் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகளையும் தருவார். எனவே புத்திரர்களோடும் நீங்கள் கவனமுடனும் ஓரளவுக்கு அனுசரித்தும் அவர்களை கவனித்தும் நீங்கள் செயல்படுவது சிறப்பாகும். எனவே கேதுவை பொறுத்தவரை துலாம் ராசிக்கு 11ல் சஞ்சாரம் செய்கிறார். 3, 6, 11 சிறப்பான பலன்களை தரும். அதுவும் 11ல் நல்ல மேன்மையான யோக பலன்களை தரும் இடமாகும். எனவே கேது ஆன்மீகம், அறநெறி வழிகளிலும் முக்கியமாக யூக வணிகங்கள், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட் வழிகளிலும் உங்களுக்கு பொருளாதார ஏற்றத்தையும் புகழையும் தருவார். ராகு கேதுக்கள் எப்போது நன்மை தரும், எப்போது பாதுகாப்புடன் செயல்பட வேண்டும் என்று ஆராய்ந்தால்